இன்னைக்கு நான் சீக் கபாப் செய்ய போறேன். எல்லா கபாபையும் விட இதுதான் என்னோட ஃபேவரட். ஏன்னா முதல்ல இதுக்கு ரொம்ப கம்மியான அளவு எண்ணெய் இல்லாட்டி நெய் இருந்தா போதும். ரெண்டாவது இதுல நிறைய காய்கறிகளை சேர்ப்போம். ஆரம்பிக்கலாமா? இப்ப கபாப் செய்யறதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம இதுல சேர்க்கிற காய்கறிகள் தான். இது ரொம்ப பொடியா நறுக்கி இருக்கணும். அதனால இங்க நான் சாப்பரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கத்திய கூட பயன்படுத்திக்கலாம். இங்க நான் கேரட், காலிஃபிளவர் அப்புறம் பீன்ஸை எடுத்திருக்கேன். இத நல்லா பொடியா நறுக்கிக்கலாம். இங்க இருக்கிற எல்லா காய்கறிகளையும் ரொம்ப சீக்கிரமா இந்த சாப்பரை வச்சு பொடியா நறுக்கிட்டு, இல்லாட்டி ரொம்ப நேரம் எடுத்திருக்கோம். இப்ப இந்த எல்லா காய்கறிகளையும் ஒரு நிமிஷத்துக்கு அதிகமா தீயில வச்சு வறுத்துக்கலாம். நிஜமாவே ஒரு நிமிஷம் மட்டும்தான் இத வறுக்கணும். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், இத வறுக்கிறதுக்கு பதிலா வேக வைக்கலாமான்னு. என்கிட்ட கேட்டா நான் அதை வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா காய்கறிகளை வேக வைக்கும் போது அது நிறைய ஈரப்பதத்தை உறிஞ்சுக்கும். அதோட இத பசையும் போது நிறைய மாவு தேவைப்படும். இன்னொன்னு, ஈரப்பதம் நிறைய இருக்கும் போது இத ஸ்கீவர் இல்லாட்டி பேம்பு ஸ்டிக்ல போடும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ இத வறுக்கிறது தான் ஒரு சிறந்த வழி. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் பச்சை மிளகாய் பேஸ்ட சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்படி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தலைய சேர்த்துக்கலாம். நிறைய பேர் சீக் கபாப நிறைய விதங்கள்ல செய்வாங்க. அதே மாதிரி வெவ்வேறு விதமான காய்கறிகளையும் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு வேணும்னா பட்டாணி இல்லாட்டி கஸ்தூரி மேத்தி கூட எடுத்துக்கலாம். அடுத்ததா என்கிட்ட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வறுத்த சீரக பொடி இருக்கு. அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடிய சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்ப இத எல்லாத்தையுமே நல்லா கலக்கிக்கலாம். இப்ப இது கூட வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு. இத சேர்த்துக்கலாம். இங்க சேர்க்கப்பட்ட காய்கறிகள் எல்லாமே 1/2 கப் இருக்கும். நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சேர்த்திருக்கேன். இது ஃபுல்லாவே ஆப்ஷனல் தான். என்கிட்ட இங்க ஒரு கியூப் சீஸ் இருக்கு. இதையும் நான் இப்ப இது கூட சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க இதே அளவு தோராயிரமா ஒரு 50 கிராம் துருவன பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அதுவுமே நல்லா இருக்கும். இப்ப இது நல்ல ஒரு சுவைய கொடுக்கறது மட்டும் இல்லாம கபாபுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்ப அடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வறுத்த கடலை மாவை சேர்த்துக்கலாம். கடலை மாவு இளஞ்சிவப்பு நிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க பிரெட் தூளை கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்திருக்கேன். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி பார்த்துக்கலாம். தேவைப்பட்டா இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்துக்கலாம். இப்ப கைகளை பயன்படுத்தி இத நல்லா நசுக்கி ஒன்னா சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்படி பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். நான் இதுல இன்னும் உப்பை சேர்க்கல. நான் எப்பவுமே உப்பை கடைசியா தான் சேர்ப்பேன். ஏன்னா உப்பு சேர்க்கும் போது காய்கறிகள்ல இருந்து தண்ணி வெளியில வர ஆரம்பிக்கும். இப்ப உப்பை சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கலவைக்கு இன்னும் கொஞ்சம் கடலை மாவு தேவைப்படும்னு தோணுது. கடைசி வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் கபாப் சரியா வராட்டி நம்ம தான் அப்புறம் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை நான் சேர்த்துக்கிறேன். நான் இங்க கபாப் செய்ய பேனை பயன்படுத்தி இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அவன் இல்லாட்டி பார்பிக்யூ கூட பயன்படுத்திக்கலாம். என்கிட்ட அவ்வளோ பெரிய மெட்டல் ஸ்டிக்ஸ்லாம் இல்ல, அதனால கபாப் செய்ய பேம்பு ஸ்கியூவரை எடுத்திருக்கேன். இந்த கபாப் செய்யும் போது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தனால நான் மேலும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்திருக்கேன். இப்ப மொத்தமா 4/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்திருக்கேன்.
நீங்க பயன்படுத்துற காய்கறி வகைகள் அப்புறம் உருளைக்கிழங்கு பொறுத்துதான் எவ்வளவு பைண்டிங் தேவைப்படும் அப்படிங்கறது தெரியும். ஒருவேளை உங்களோட காய்கறிகள் நிறைய தண்ணீரை வெளியில விட்டா இல்லாட்டி உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது நிறைய வெந்துட்டா அப்போ நீங்க நிறைய கடலை மாவை சேர்க்க வேண்டியதா இருக்கும். எப்ப எல்லாம் நான் கபாப செய்யறனோ அப்பெல்லாம் காய்கறிகளை நிறையலாம் வேக வைக்க மாட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்க வேக வைக்கும் போது கூட 80% தான் வேக வைப்பேன். மிச்சம் எல்லாம் கபாப் வறுக்கும் போது வெந்துரும். இப்ப சூடான பேன்ல கபாப சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் பேனை இப்ப சூடு பண்ணிட்டேன். இதுல கொஞ்சமா இல்லாட்டி சில துளி நெய்ய சேர்த்துட்டு இப்படி எல்லா பக்கமும் நல்லா பரப்பிக்கிறேன். இப்ப இந்த கபாபை எடுத்து இதுல வச்சிடலாம். இந்த மாதிரி லேசா அமுத்திட்டு அப்புறம் வச்சுக்கலாம். பாருங்க, இப்படி பண்ணிக்கோங்க. இப்ப இதுல வச்சுக்கலாம். இப்ப இத லேசா திருப்பி போட்டுட்டு நான் வேக வச்சுக்கிறேன். அப்பதான் எல்லா இடமும் வேகும். வெளியில பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இந்த கபாப தந்தூரி அடுப்புல செய்வாங்க. மெட்டல் ஸ்டிக்ஸ பயன்படுத்தி வேக வைப்பாங்க. அப்ப இதோட உள்பக்கமும் நல்லாவே வெந்திருக்கும். ஆனா நம்ம வீட்ல அந்த மாதிரி தந்தூரியோ இல்ல நீளமான மெட்டல் ஸ்டிக்ஸோ இல்லாதனால நான் ரொம்ப ஈஸியான வழிய சொல்லி இருக்கேன். இப்ப இங்க பாத்தீங்களா, தவாவ்ல கபாப் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதுக்கு நல்ல ஒரு கலர் கிடைச்சிருக்கு. அதோட எல்லா பக்கமும் நல்லாவே வெந்திருக்கு. இந்த சீக் கபாப வெளியில எடுத்து பரிமாறிக்கலாம். இந்த கபாப சட்னி அப்புறம் சாலட் வச்சு பரிமாறிக்கலாம். இப்ப கபாப் மேல கொஞ்சமா சாட் மசாலாவை தூவிக்கிறேன். சாட் மசாலா இல்லாத கபாப் அவ்வளோலாம் சுவையா இருக்கிறது இல்ல. இப்ப இங்க தயாராயிருச்சு வெஜிடேரியன் சீக் கபாப். இப்ப இந்த குச்சிய வேணாலும் நீங்க எடுத்துட்டு கபாப துண்டுகளா வெட்டி பரிமாறிக்கலாம். இந்த மாதிரி பீசஸா. இங்க பாருங்க, வார்த்தை இல்ல, நல்லா இருக்கு.